ராசிக்காரங்களுக்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மிதுன ராசிக்கான அதிபதி புதன் பகவான்ங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எதையுமே ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்கங்க. ஒரு புத்திசாலிகளா இருப்பாங்க. ஒரு சிலர் 1 டிகிரி இல்ல படிக்காம கூட இருக்கலாம். ஆனா அவங்களோட திறமை வந்து பார்த்தீங்கன்னா, 2 டிகிரி வாங்கினவங்களுக்கு அதிகமா கூட அவங்களுக்கு அவ்வளோ திறமை இருக்குங்க. நல்ல புத்திசாலி, அந்த அளவுக்கு வந்து நகைச்சுவை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 ஒரு கலவையான பலனை கொடுக்க போகுதுங்க. உங்களை குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து நிறைய சுப விரைய செலவுகளை பண்ணி கொடுத்துட்டு இருந்தாருங்க. இப்போ மே மாதத்துக்கு அப்புறம் உங்களோட ராசிக்கு உங்களை ராசியிலே வந்து உட்கார போகிறாரு. ராகுவை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தவரை இப்போ 9ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. பாக்ய ராகு அப்படின்னு சொல்லுவாங்க. கேது வந்து 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றாருங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல பாக்ய சனியாக இருந்தவர் இப்போ 10ஆம் இடமான கர்ம சனியாக வர்றாருங்க. இப்போ உங்களுக்கு பொதுவாக பலன் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, உங்களோட தொழில் நல்லா இருக்குங்க. ஆனால் எந்த அளவு நீங்கள் உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். தொழிலை வந்து விரிவுபடுத்தி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் ஒரு நன்மை கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் நீங்கள் சேமிப்போட முக்கியத்துவத்தை கம்பல்சரி உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் வருங்க. வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு யோகமும், வீடு மாற்றலான் இருக்கீங்க ரொம்ப நாளாக, ஒரு இடம் மாற்றலான் இருக்கும், தொழில் மாற்றலான்னு இருக்கும், உத்தியோகம் மாற்றலான் இருக்கவங்களா மாறக்கூடிய சூழல் நல்லாவே இருக்குது. ஆனால் எதுக்கும் ஒரு சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை காமிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. கணவன் மனைவி பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயத்தில் தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ஆன்மீகம் பயணம் போவீங்க. அது சீனியர் சிட்டிசனாக இருந்தால் கொஞ்சம் பிபி விஷயத்துலையும் ஹெல்த் விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ பாருங்கள், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த மிதுன ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, அடுத்தவங்க விஷயத்தில், அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவங்களையும் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கணுங்க. அது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ வந்து குரு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு வருடத்தோட முற்பகுதியில் ஒரு 5 மாதம் உங்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து சுபவிரிய செலவுகளை கொடுக்க போகிறாரு. அதனால் குடும்ப சம்மந்தப்பட்டு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் வைக்கணும் அந்த மாதிரினா தாராளமாக இந்த சமயத்தை பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் ஜென்ம குருவாக வர்றாரு. ஜென்ம குரு அதாவது உங்கள் ராசியிலேருந்து 5, 7, 9 பார்க்குறாருங்க. ஜென்மகுரு வரனால எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு முடிவெடுங்க. ரொம்ப 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 யோசிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவெடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக முடியுங்க. குரு ராசியிலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த சமயத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நிறைய சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்க. பிள்ளைகள் சம்மந்தப்பட்டு ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு வருடத்தோட முற்பகுதியில் இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பேச்சு பிள்ளைங்க கேட்கலேன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இப்போ வருடத்தோட பிற்பகுதியில் கட்டாயம் உங்கள் பேச்சு கேட்டு அவங்க நல்ல குழந்தைங்களா நடந்துக்குவாங்கங்க. குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் குடும்பத்துக்கு புது வரவு வரும். அதாவது இந்த மிதுனராசிக்காரங்க அவங்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணமாகி உங்கள் குடும்பத்துக்கு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து வந்து 7ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. 7ஆம் இடம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடங்க. வாழ்க்கை துணையை வந்து எப்பயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க இந்த மிதுன ராசிக்கு. குறிப்பாக இந்த காலத்தில் கணவன் மனைவி ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ வந்து தீர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குங்க. எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கேன், எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கம்பல்சரி இந்த 2025 உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குங்க. அடுத்து குருவோட பார்வை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குதுங்க. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறது அவ்வளோ அற்புதமான அமைப்புங்க. மற்ற கிரகநிலைகள் சரியில்லைன்னா கூட இந்த ஒரு பார்வை பாக்கியஸ்தானத்தில் குரு பார்க்குறது உங்களுக்கு அட்டகாசமான ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்குங்க. 9ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம். அப்போ நீண்ட நாளாக வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு கனவு கண்டுட்ருக்க, ஆன்சைட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான வருடமாக இருக்குங்க. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிஆர் கிடைக்கல, சிட்டிசன்ஷிப் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்போ வந்து உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அருமையாக இருக்குது. உங்களோட தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயத்தில் வந்து தீரப்போகுதுங்க. நான் வந்து ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கேன்,
என்னோட ஆராய்ச்சி கல்வி என்னால் சரியாக பண்ணவே முடியலைங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கும் இப்போ நீங்கள் அந்த உயர்கல்வியை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஆராய்ச்சி கல்வி சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய நீங்கள் பண்ணுறதுக்கான அற்புதமான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12, 4, 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அதனால் உங்களோட முயற்சி, செய்தொழில், வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்குங்க. பெரியவங்க உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா கர்மஸ்தானத்துக்கு சனி வர்றாரு. 12ஆம் இடத்தை சனி பார்க்குறனால நிறைய பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. அதுவும் தொழில் ரீதியாக, சனி தொழில்காரகனாச்சா, அதனால தொழில் ரீதியாக நிறைய பயணம் போவீங்க. தாராளமாக போயிட்டு வரலாம். அதுவும் குறிப்பாக வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசாக ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம பண்ணுற முடிவு கரெக்டு தான் நானே யோசிச்சுட்டு முடிவு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாருங்க. நிறைய பேர் இப்போ வீடு ஆல்ட்ரு பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக நான் வீடு ஆல்ட்ரு பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருக்கேங்க, எனக்கு அது வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா இப்போ நீங்கள் வீடு ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு காலமாக இருக்குங்க. பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்து வாங்கலான்னு காத்துட்ருக்குறவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பரான காலமாக இருக்க போகுது. அடுத்து 7ஆம் இடத்தையும் வந்து சனி பார்க்குறாருங்க. 7ஆம் இடத்தை சனி பார்க்குறது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு நாம் எடுத்துக்கிட்டாலும் குருவோட பார்வையும் படுறதுனால கணவன் மனைவி எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்தீங்கன்னா இந்த காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறனால மருத்துவத்துறையில் நிறைய புதிய கண்டுபிடிப்புகள் வருங்க. தீர்த்த யாத்திரை நிறைய போவீங்க. குறிப்பாக பெண் தெய்வம் இருக்க கோயிலுக்கு நீங்கள் வந்து நிறைய போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்காருங்க. 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். ஒரு முயற்சி பண்ணாலும் அது உடனே பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுக்கு இருக்குங்க. இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையும் இப்போ உங்களுக்கு சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. ஆன்மீகத்துறையில் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த வருடம் ரொம்ப அற்புதமான வருடமாக இருக்க போது. சரி, இந்த வருடத்தை இன்னும் வந்து சூப்பரான வருடமாக மாற்றிக்கிறதுக்கு பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை வழிபாடு ரொம்பவே உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வருடத்தில் ஒரு முறையாவது உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுறது ரொம்ப சாதகமாக இந்த வருஷத்தை உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரு, கேது எங்கே இருக்காரு, சனி எங்கே இருக்காரு, குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வருடங்கள் நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.